வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தில் எண்ணற்ற யோகங்கள் உண்டு, அதேபோல் ஏராளமான தோஷங்களும் உண்டு. ஒரு யோகம் யோகமாக வேலை செய்யுமா அல்லது தோஷமாக வேலை செய்யுமா அப்படின்றது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம், அந்த லக்கணத்துக்கு ஏற்ப கிரகநிலை பொறுத்து தான் அது அமையுமே. சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் ஏராளமான யோகங்கள் இருந்தாலும் அல்லது தோஷங்களே இருந்தாலும் நடைமுறையில் தசா புத்திகள் வந்தால் மட்டுமே சாத்தியம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் இல்லை இது வந்து தோஷம், இந்த கிரக சேர்க்கை சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கிரக சேர்க்கைக்கான தசாபுத்திகள் வந்தால் மட்டுமே நாம் அதை அனுபவிக்க முடியும். அது நன்மையாக இருந்தாலும் சரி இல்லை தீமையாக இருந்தாலும் சரி. ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ நடைமுறை தசாபுத்தி வந்தால் தான் அது நமக்கு பிரதிபலிக்குமே. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த ஜாதகத்தின் யோகாதிபதிகள் யார், அந்த தசாபுத்திகள், அந்த யோகாதிபதி தசாபுத்தி நன்மை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். அதாவது என்னென்னா, பொதுவாகவே யோகாதிபதி அப்படின்னாலே ஒரு ஜாதகத்தை என்ன சொல்லுவோம், 1, 5, 9 கூடிய அதிபதி யோகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதேமாதிரி 6, 8, 12 கூடிய வேற மறைவுஸ்தான அதிபதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் யோகாதிபதிகளும் நன்மையான பலனை கொடுப்பதில்லை. அதே போல் அவயோகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த மறைவுஸ்தான அதிபதிகளும் சில நேரங்களில் பல நன்மைகளையும் கொடுக்கிறார்கள். அதற்கான காரணம் அந்த லக்கணத்திற்கு, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணத்துக்கு நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அது அமைகிறது. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் 12 லக்கணத்துக்கு ஏற்ற அந்த யோகாதிபதிகள் யார் யார், யோக தசாபுத்தி யார் கொடுப்பா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். இது முழுக்க ராசிக்கு சொல்லப்படல, லக்கணத்துக்கு தான் சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு லக்கணம் சொல்லக்கூடிய மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்துக்கு யோகாதிபதி அப்படின்னாலே யாரை சொல்லுவோம்? செவ்வாயை சொல்லுவோம், சூரியனை சொல்லுவோம், குருவை சொல்லுவோம். ஆனால் இதில் முதல் தர யோகாதிபதி, முழு யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் சூரியன் ஒருவனே ஆவார், சூரிய பகவான் தான் ஆவார். என்ன காரணம் அப்படின்னா, லக்கணத்துக்கு 5 கூடிய பஞ்சமாதிபதியை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை, புத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரே பிளான்ட் சூரியன் மட்டும்தான். இதே 9 கூடிய பாக்கியாதிபதியாகவும் குரு பகவான் வருவார். ஆனால் அவர் பாக்கிய விரையாதிபதியாகவும் இந்த இடத்துல வருவார். இது ஒன்று. அதே போல் லக்கணத்துக்கு லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்கணாதிபதியாக வந்தாலும் 8 கூடிய அஷ்டமாதிபதியாகவும் அவர் வருவார். ஸோ அப்போ இந்த இடத்துல முழு சுபராத, அதாவது முழு லக்கண சுபராத, நான் முழு சுபர்னா சுபதிரகங்கன்னு சொல்ல வரல, லக்கணத்திற்கு முழு சுபதிரகமாக லக்கண சுபராக முழுமையாக வரக்கூடிய யோகாதிபதி அப்படின்னு சொன்னால், யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிபதினா சூரியன் ஒருவனே. இந்த சூரியன் எங்கே நின்னாலும் நிச்சயமாக யோகத்தை கொடுப்பான். இந்த தசாபுத்தி வரும்போது மேசலங்க நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கும், சில பேருக்கு தீமையை கொடுக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சூரியனோடு சனி கூடப்பட்டு ப்ளஸ் அதனோட சுக்கிரன் கூடப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த டைம் தசாபுத்தி சிறப்பு அளிக்காது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த சூரிய தசை அப்படின்றது இந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் ஒரு நற்பலனை நிச்சயமாக கொடுக்கும், அதன் தசாபுத்தியில் வரும் பொழுது. சரிங்களா? சில பேர் மேசலங்க வரலை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. வரும் காலத்தில் நிச்சயமாக அது கெடுக்குதோ இல்லையோ, கொடுக்குதோ இல்லையோ, நிச்சயமாக கெடுக்காது. அந்த அமைப்பில் நிச்சயமாக நம்பலாம். இந்த சூரியன் இந்த மேச லக்கணத்துக்கு ஒரு முழு யோகாதிபதியாக அமரப்பட்டிருக்கார், முழு லக்கண சுபராக இருக்கிறார். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் முழு யோகாதிபதி லக்கண சுபர் யார் அப்படின்னா சுக்கிரன், சனி மற்றும் புதன் தான். பட் இந்த இடத்துல சுக்கிரனை முழு லக்ன சுபராக எடுக்க முடியாது, முழு தர யோகாதிபதியை எடுக்க முடியாது. ஏன்னா அவரே 6 கூடிய அதிபதியாகவும் வருவார். ஸோ அந்த இடத்துல இதில் சுக்கிர தசையே வந்தாலும் இந்த ஜாதக கட்டத்துக்கு நற்பலனை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. சில பேருக்கு கொடுக்கும், அது நிற்கக்கூடிய எதியை பொறுத்து. ஸோ இந்த ஜாதக கட்டத்துக்கு இந்த ரிஷப லக்னத்துக்கு முழுத்தர சுபர் யார் அப்படின்னா புதனும் சனியும் தான். ஏன்னா ரிஷப லக்னம் தன பஞ்சமாதி வரக்கூடிய புதனும், 9, 10 பாக்கிய ஜீவனாதிபதியாக வரக்கூடிய சனியும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு முழுத்தர யோகாதிபதியாக தான் வருவாங்க. ஸோ இவங்க எந்த நின்னாலும் நிச்சயமாக இவர் மறைந்திருந்தாலும் சரி நிறைந்திருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த தசாபுத்தியமாக நற்பலனை கொடுப்பாங்க. இதுலேயும் உள்ள ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அந்த சனி தசை நிறுத்துறார் அப்படின்னா அந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். சனியோட சந்திரன் பின்னப்பட்டு அல்லது சந்திரன் சமநோக்கான பார்வை பெற்று செவ்வாயோட கூட பெற்று இருந்தாலும் அந்த தசாபுத்தி சில பல அவயோகத்தன்மையும் செய்யக்கூடும். சரிங்களா? இருந்தாலும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு லக்கண சுபர் அப்படின்னு யோகாதிபதி யார் அப்படின்னா புதனும் மற்றும் சனியும் ஆகுவார். சரிங்களா? அடுத்தது மிதுன லக்கணம். மிதுன லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லக்கண சுபர் அப்படின்னா சனி, புதன், சுக்கிரனை சொல்லலாம். ஆனால் முழுத்தர யோகாதிபதி அப்படின்னா சுக்கிரனும் புதன் மட்டுமே. ஏன்னா லக்கணாதிபதியாகவும் வருவார், அவர் பஞ்சமாதிபதியாகவும் வருவார். ஏன் இந்த இடத்துல சனியை சொல்லலை அப்படின்னா, சனி பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியும் வாய்ச்சதுனால
இந்த இடத்துல முழு சுபராக அவர் வேலை செய்ய மாட்டார். அதேமாதிரி சுக்கிரனுக்கு பஞ்சம விரையாதிபதியாக வந்தாலும் இந்த லக்கணத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதல் அவர் செய்ய மாட்டார். ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு பிளானட், முக்கியமான ஒரு கிரகம் இந்த மிதுன லக்கணத்துக்கு யார் அப்படின்னா என்னையை பொறுத்தவரை சந்திரன் தான். ஏன்னா சந்திரன் தனாதிபதியாக வந்தாலும் எந்த ஆங்கிலுமே இந்த பிளானட் வந்து ஒரு அவயோகத்தன்மை செய்யவே செய்யாது. ஏன்னா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சொல்லக்கூடிய புதனே கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறும் 4, 7, 10 நின்னம். அதுமாதிரி சுக்கிரன் சொன்னாலும் பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் அவர் விரையாதிபதியாக வருவார். சனி பகவானை பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக வருவார். இது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எல்லா பிளானட்டுமே இருக்கும் இந்த மிதுன லக்கணத்துக்கு. ஆனால் சந்திரனுக்கு மட்டும் எதுவுமே இருக்காது. ஸோ சந்திரனும் ஒரு நல்ல ஒரு யோகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்போல் நிச்சயமாக இருப்பார். சரிங்களா? ஸோ இப்போ மிதுன லக்கணத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் புதனே நல்லவன் ஆவார். ப்ளஸ் சந்திர திசையும் சிறப்பாகத்தான் இருக்கும், சிறப்பான இடத்தில் அமர்ந்திருந்தால் மட்டும். சரிங்களா? அடுத்தது கடக லக்கணம். கடக லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடக லக்கணம் அப்படின்னாலே லக்கண சுபர் யாருன்னா சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு. ஆனால் இதில் முழு லக்கண சுபர், கடக லக்கண சுபர் கிரகம் யோகாதிபதி யாருன்னா செவ்வாய் ஒருவரே ஆவார். அவர் தான் பஞ்சம ஜீவனாதிபதி, 5, 10 கூடிய முதல் தர யோகாதிபதியாக இந்த கடக லக்கணத்துக்கு வருவார். ஆனால் இந்த செவ்வாய் எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சிறப்பை தவிர ஒரு இடத்தை தவிர எந்தனா லக்கணத்துக்கு பாதகஸ்தானம். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து இருந்து நடைமுறை தசாபுத்தி வந்து நிச்சயமாக சிறப்படிக்காது. ஏன்னா முழுத்தர யோகாதிபதி போய் 6, 8 பாண்டியில் மறையலாம், தவறில்லை. ஆனால் போய் பாதகத்தில் அமரக்கூடாது. ஒரு நன்மை பயக்கக்கூடிய எதிராக போய் பாதகத்தில் அமர்ந்தால் பாதகத்தை தான் செய்யுமே தவிர நன்மையை ஒருபோதும் செய்யாது. ஸோ அப்போ இந்த கடக லக்கணம் முழு சுபர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா செவ்வாயை சொல்லலாம். குரு வந்து லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாக வந்தாலும் 6 கூடிய அதிபதியாக வருவார். இந்த குருவோட செவ்வாய்க்கு உண்டா மட்டும்தான் அந்த குரு நன்மையை கொடுப்பார். இது கொஞ்சம் நான் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது நிறைய பேர் என்ன குரு வந்து லக்கணத்துக்கு பாக்கிய கடக லக்கணம் சூப்பராக நல்லதை செய்வார், நிச்சயமாக செய்ய மாட்டார். ஏன்னா குருவோட அந்த செவ்வாய் கூடியிருந்தால் மட்டுமே குரு நன்மையை செய்வார். அப்படி இல்லை அப்படின்னா 6 கூடிய ஆதிபத்தியம் தான் அந்த இடத்துல வேலை செய்யும். பாக்கியாதிபதி தன்மை பெருசாக ஒன்று வேலை செய்யவே செய்யாது. சரிங்களா? ஸோ அதுமாதிரி லக்கணாதிபதி கூட சொல்லக்கூடிய சந்திரன் நல்ல பிளானட் தான். பட் அவருக்கு இந்த இடத்துல கேந்திர ஆதிபத்திய தோஷம் வரும். ஸோ 4, 7, 10 நின்னா பெரிய லெவலில் சிறப்பளிக்காது. மற்றபடி மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை பயக்கூடிய 6, 8 பாண்டியில் மறையாமல் 1, 4, 7, 10 கேந்திரத்தில் அமராமல் இருந்து வேறு இடத்தில் அமரப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நற்பலனை கொடுப்பார் சந்திரனும். சரிங்களா? ஸோ கடக லக்னம் முழு சுபர் அப்படின்றது செவ்வாய் ஒருவரே. அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னாலும் முழு சுபர் யார் அப்படின்னா இதே செவ்வாய் தான். ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியனாக வருவார். 2வது செவ்வாய் சுக பாக்கியாதிபதி சுக பாதகாதிபதியாக வருவார். ஆனால் என்னென்னா அவர் பாதகாதிபதியாக வந்தாலும் சிம்ம லக்னத்துக்கு பெருசாலாம் ஒன்றும் செவ்வாய் கெடுக்க மாட்டார். இதை நம்ம நிச்சயமாக நம்பலாம். செவ்வாய் தசை வருது சிம்ம லக்னத்துக்கு, ஐயோ பாதகாதிபதி தசை அப்படிலாம் நினைக்கவே வேணாம். நிச்சயமாக சிம்ம லக்னம் செவ்வாய் ஒன்றும் பெரிய கெடுபலன்லாம் பண்ணவே மாட்டார். குரு வந்து பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருவார். இந்த இடத்துல குருவுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் உண்டு. ஸோ இந்த குருவோட செவ்வாய் சூரியன் தொடர்பில் இருந்தால் மட்டுமே அந்த குருவுக்கு அஷ்டமாதிபத்தியம் உடையும் பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யும். இல்லை குருவோட சனியோ இல்லை குருவோட சுக்கரனோ இல்லை குருவோட புதனோ யார் கூடப்பட்டு இருந்தாலும் அவருக்கு இப்போ அஷ்டமாதிபத்தியம் மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர நிச்சயமாக வந்து பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யவே செய்யாது. ஸோ குருவுக்கு நற்பலனை குரு தசை நற்பலனை சிம்மலக்கணக்கார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் மிங்கிலானா மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இந்த சிம்ம லக்கண சுபர் அப்படி யார் லக்கண யோகாதிபதினு சொல்லலாம் யார் அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான். அடுத்தது கன்னி லக்கணம். கன்னி லக்கணக்காரருக்கு கன்னி லக்கணத்துக்கு லக்கண சுபர் அப்படின்னா சுக்கரனை சொல்லலாம், புதனை சொல்லலாம், சனியை சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே இந்த கன்னி லக்கணக்காரருக்கு மேக்சிமம் சிறப்பாக கொடுக்கக்கூடிய எதிராக யாருன்னா புதன் மட்டும்தான். புதனும் ப்ளஸ் சுக்கரனை கூட 2வதாக தான் சொல்லலாம். மெயின் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது புதனை மட்டும்தான். ஏன் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா சனி 5 கூடிய அதிபதியாக வந்தாலும் 6 கூடிய ரோகாதிபதியாக அவர் வருவார். 1. 2வது சுக்கரன் வந்து தன பாக்கியாதிபதி முதல் தர யோகாதிபதி சுக்கரன் தான். இதில் நான் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த சுக்கரன் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை ரொம்ப முக்கியம். இந்த சுக்கரன் சப்போஸ் உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது 4, 7, 10 கேந்திரத்தில் அமர பெற்றிருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்தில் அல்லது 12ஆம் இடத்தில் அமரப்பெற்று இருந்தாலோ 3, 6, 8 பாண்டில் மறைந்திருந்தாலோ நிச்சயமாக இந்த சுக்கர தசை சிறப்பு அளிக்கவே அளிக்காது. சுக்கர தசை அளிக்காதுன்னு சொல்ல, சுக்கரன் அளிக்க மாட்டாருன்னு சொல்ல வரல. ஒரு கன்னி லக்னக்காரனுக்கு 4, 7, 10 சுக்கரன் நின்று இருந்தாலோ அல்லது 3, 6, 8 பாண்டில் மறைந்திருந்தாலோ அல்லது பாதகத்தில் உச்சம் பெற்று அது உச்சமாக இருந்தாலும் அது பாதகஸ்தானத்தை தான் போய் அமரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் நடைமுறை தசாபூத்தி நடக்கும் நிச்சயமாக சிறப்பாக இருக்கவே இருக்காது. இது நிறைய பேச்சாட்டில் ஆராய்ந்த ஒரு விஷயம். நம்ம என்ன சொன்னோம், கன்னி லக்னம் முதல் தர யோகாதிபதி தன பாக்கியாதிபதி. ஸோ சுக்கர தசை வந்தாலே சூப்பராக இருக்கும்.
நிச்சயமாக கிடையவே கிடையாது. கன்னி லக்னம் சுக்கிர தசை நன்மையை கொடுக்கும், ஆனால் அது நிற்கக்கூடிய நிலையை வைக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து உச்சம் பெற்றிருந்தால் அப்படின்னு சொன்னாலும் இந்த கடக லக்னத்துக்கு எப்படி செவ்வாய் பாதஸ்தானத்தில் அமர்ந்தால் சிறப்பு இல்லையோ அதே மாதிரி தான் கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அது பாதஸ்தானம் தான் போய் அமரும். ஸோ அது சிறப்பு கிடையாது. ஸோ அந்த சுக்கிரனை விட முதல் தர யோகாதிபதி அப்படின்னு கன்னி லக்னம் சொல்லணும்னா புதனை சொல்லலாம். புதன் மேக்ஸிமம் எந்த ஒரு நன்மையை கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேந்திராதிபத்திய தோஷம் பெரும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அந்த தசாபுத்தின்றது பெரும் லெவலில் கெடுபலனை கொடுக்கறது இல்லை, இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ன சுபராக வரக்கூடியது புதனும் சுக்கிரனும். ஆனால் முதலில் சொல்லக்கூடியது முதல் சுபர் அப்படின்றது புதனை சொல்லலாம். அதன் தசாபுத்தி நிச்சயமாக சிறப்பளிக்கும். அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தின் யோகாதிபதி லக்ன சுபர் அப்படின்னா சுக்கிரன், சனி மற்றும் புதன். ஆனால் இந்த லக்னத்துக்கு சுப கிரகம் லக்னத்து சுபர் லக்ன யோகாதிபதி அப்படின்னாலும் சனியும் புதனும் தான். நிச்சயமாக சுக்கிரன் கிடையாது. சுக்கிரன் என்னதான் நம்ம யோகாதிபதி லக்னாதிபதி நம்ம இந்த இடத்துல என்னதான் நம்ம பேசினாலும் அவர் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக தான் வருவார். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல லக்ன சுபர் சொல்லக்கூடிய முதல் கிரகம் யாருன்னா சனி தான். சுக பஞ்சமாதிபதி 4-5 கூடிய சுகஸ்தானாதிபதியாகவும் பஞ்சம ஆதிபத்தியம் பெற்ற அந்த சனி பகவான் ஒருவரை இந்த ஜாதகத்துக்கு முழு சுபராக வருவார், முழுத்தர யோகாதிபதியாக வருவார். அதுமாதிரி புதனும் பாக்கிய விரையாதிபதியாக வந்தாலும் அவரும் ஒரு வேலை நல்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பார் அந்த தசாபுத்தி வரும்போது. ஸோ துலா லக்னத்தை பொறுத்தவரை லக்ன சுபர் லக்ன யோகாதிபதினா சனி மற்றும் புதன். சரிங்களா? அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னக்காரனுக்கு யோகாதிபதி லக்ன சுபர் யாருன்னா குரு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சொல்லணும் அப்படின்னா சூரியனை சொல்லலாம். இந்த 2 பிளானட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து லக்ன சுபர் லக்ன யோகாதிபதியாக சொல்லப்படுகிறது. ஏன் இதை சொன்னால் குரு தன பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய 2 ஆதிபதி ரொம்ப ப்ளஸ்ஸான அதிபதி. எந்த நின்னாலும் நிச்சயமாக சிறப்பை கொடுக்கும். இது ஒன்று. பாதஸ்தானத்திலே நின்னாலும் ஓரளவுக்கு நற்பலனை தான் அந்த இடத்துல கொடுக்கும். ஏன்னா பாதஸ்தானத்தில் நின்னாலும் அவர் வீட்டை தான் அவர் பார்ப்பார், 9ஆம் பார்வையாக. ஸோ நிச்சயமாக வந்து குரு இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக சிறப்பை கொடுப்பார். ஒன்று. ரெண்டாவது வந்து சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு 10 கூடிய கேந்திராதிபதியாக வந்தாலும் லக்னத்துக்கு நல்ல ஒரு சிறப்பான கிரகம் தான். 10 கூடிய ஜீவனாதிபதியாக வரனாலும் நிச்சயமாக சிறப்பளிப்பார். 9 கூடிய பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் நிச்சயமாக பாதத்தை தான் செய்வதை தவிர பாக்கியத்தன்மையெல்லாம் பெருசாக செய்ய மாட்டார். சரிங்களா? இந்த லக்னத்துக்கு சந்திர திசை சந்திரனை விட ஒரு நன்மைன்றது சூரியன் கிட்ட எதிர்பார்க்கலாம். இன்னொன்று மெயின் வந்து குரு தான். சரிங்களா? ஸோ லக்னத்தின் யோகாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்து 6 கூடிய அதிபதியாக வரனால இந்த இடத்துல செவ்வாயை முழு தர லக்ன சுபராக எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ குருவும் சூரியனும் இந்த லக்ன சுபராக எடுக்கலாம், லக்னத்தின் யோகாதிபதியாக சொல்லலாம். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்தவரை லக்ன சுபர் அப்படின்னா குரு, லக்னத்துக்கு மறு சுபர் அப்படின்னா 5 கூடிய பஞ்சமாதிபதி செவ்வாய், லக்னத்துக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி சூரியன். இந்த இடத்துல முழு சுபர் அப்படின்னா சூரியன் தான், 9 கூடிய பாக்கியாதிபதி தான். ரெண்டாவது தான் குருவாக வருவார். அடுத்தது செவ்வாய் வரும். ஆனால் இந்த இடத்துல 3மே யோகாதிபதி தான், இதில் எந்த சந்தேகமே இல்லை. குருவும் நன்மையை செய்வார், செவ்வாயும் நன்மையை செய்வார், சூரியனும் நன்மை செய்வார். ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் சுக்கிரனோட கூடிட்டார் அப்படின்னா நிச்சயமாக நன்மையை செய்யவே மாட்டார். ஃபஸ்ட்டு செவ்வாயை சொல்கிறேன். செவ்வாய் தனிச்சு நின்றிருந்தால் சிறப்பு. இதே செவ்வாய் சூரியன் சுக்கிரனோட ப்ளஸ் சந்திரனோட கூடிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நன்மையை ஒருபோதும் செய்ய மாட்டார். இது என்ன கணக்கு அப்படின்னா லக்னத்துக்கு 6-8 பாண்டி யாருன்னா இவங்க 3 பேர் தான். சந்திரன் சுக்கிரன் செவ்வாயாக வந்துடும். ஸோ அப்போ அந்த செவ்வாய்க்கு அந்த பஞ்சமாதிபத்தியம் உடஞ்சிரும். இதே குருக்கு ஆஸ் யூஸ்வல் வந்து குரு நல்ல பிளானட் தான், இருந்தாலும் லக்னத்துக்கு 4-7-10 அமரமும் கேந்திர ஆதிபத்திய தோஷம். பட் இருந்தாலும் லக்னாதிபதின்ற அந்தஸ்தினால் பெருசாலாம் ஒன்றும் கெடுக்க மாட்டார். ஏன்னா 7ஆம் இடம் பாதஸ்தானத்தில் அவர் அமர்ந்தாலும் தன் வீட்டை தானே பார்ப்பார். ஸோ பெருசால ஒன்றும் குருக்கு எடுத்துட மாட்டார். இருந்தாலும் லக்னம் முழு சுபர் அப்படின்றது சூரியனை சொல்லலாம். சூரியன் எந்த நின்றிருந்தாலும் சிறப்பை நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது மகர லக்னம். மகர லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சுக்கிரன் தான். எப்படி இந்த கடக லக்னத்துக்கு சொல்கிறோமோ அதே பாயிண்ட் தான் மகர லக்னத்துக்கு வரும். முழு சுபர் அப்படின்றது சுக்கிரன் ஒருவனி. இந்த சுக்கிரன் எந்த நின்னாலும் நிச்சயமாக யோகத்தை கொடுப்பார். ஆனால் ஒரு இடத்த தவிர அது லக்னத்துக்கு பாதஸ்தானம். அந்த பாதஸ்தானம் நின்றால் நிச்சயமாக சிறப்பை கொடுக்க மாட்டால் அந்த தசாபுத்தி வரும்போது. ஸோ மகர லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் பாதஸ்தானத்தை தவிர வேறு எந்த நின்று தசாபுத்தினாலும் நிச்சயமாக நன்மையை கொடுப்பார். ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா அது குருவோட கூடக்கூடாது மற்றும் செவ்வாயோட கூடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி லக்னம் இன்னொரு சுபர் அப்படின்னா சனி பகவானே சொல்லலாம். ஏன்னா சனி லக்னாதிபதியாக வருவார், தனாதிபதியாக வருவார். ரெண்டுமே 2 ஆதிபதி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆதிபத்தியம் தான். ஸோ சனிக்கும் மகர லக்னம் சனியும் எந்த இருந்தாலும் நிச்சயமாக சிறப்பளிக்கக்கூடிய தன்மையை டெஃபினட்டாக கொடுக்கும்.
புதன் 6, 9 கூடிய பாக்கியாதிபதி அவர்கள் இந்த புதனோட சுக்கிரன் கூடினா மட்டுமே அந்த புதன் நன்மையை செய்வார். இல்லை அப்படின்னா தனிச்சு நின்றிருந்தார் அப்படின்னா 6 கூடிய ஆதிபத்தியம் மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ அப்போ மகர லக்னத்துக்கு லக்ன சுபர் அப்படின்றது சுக்கிரனும் மற்றும் சனியும் ஆகும். அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி யார் அப்படின்னா அதே சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிரன் சுக பாக்கியாதிபதி சுக பாதகாதிபதியாக வந்தாலும் நிச்சயமாக சுக்கிரன் கும்பலக்கணத்தெல்லாம் கெடுக்கவே மாட்டார். எப்படி சிம்ம லக்கணக்கார செவ்வாய் கெடுக்க மாட்டான்னு சொல்கிறோமோ அதே தான் கும்ப லக்கணக்காரத்து நிச்சயமாக சுக்கிரன்லாம் கெடுக்கவே மாட்டார். நல்ல ஒரு பிளானட் தான். நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக நன்மையை கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனியே லக்னத்துக்கு விரையாதிபதியாக வருவார். பஞ்சமாதிபதி சொல்லக்கூடிய புதனே அஷ்டமாதிபதியாக வருவார். ஸோ முழு லக்ன சுபர் அப்படின்னா சுக்கிரன் ஒருவனை மட்டும்தான் இந்த கும்ப லக்னத்துக்கு சொல்லவே முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது மீன லக்னம். மீன லக்னக்காரனுக்கு பொறுத்த வரைக்கும் லக்ன சுபர் அப்படின்றது குரு, செவ்வாய் மற்றும் சந்திரன். ஆனால் இந்த இடத்துல முழு சுபராக கருதப்படுவது யார் என்னன்னா செவ்வாய் தான். தன பாக்கியாதிபதி முதல் தர யோகாதிபதி. ஆனால் இந்த முதல் தர யோகாதிபதி பாதகஸ்தானத்தில் தவிர மட்டும் அமராமல் இருந்துட்டு வேற 6, 8 பன்னெண்டு மறைஞ்சிருந்தா கூட நிச்சயமாக நிறைஞ்ச பன்னெண்டு நிச்சயமாக கொடுப்பார். இந்த செவ்வாய் தசை மீன லக்னம் இருக்குது. ஆனால் பாதகஸ்தானம் 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்து தசாபுத்தினால நிச்சயமாக சிறப்பளிக்கவே இருக்காது. மற்றபடி 6, 8 பன்னெண்டு மறைந்து 3, 6, 8 பன்னெண்டு மறைஞ்சிருந்தாலும் நிச்சயமாக நற்பாலனை நிச்சயமாக அவர் கொடுப்பார். அதே மாதிரி அடுத்தது குருவை சொல்லலாம். குரு எப்படி பண்ணால் லக்னத்துக்கு லக்னாதிபதி 10 கூடிய ஜீவனாதிபதியாக வரனால கேந்திராதிபதி தோஷம் பெற்ற இடத்துல அமர்ந்தாலும் குரு தசைன்றது பெருசாக கிடைக்காது. நிச்சயமாக நன்மையை கொடுக்கும். சந்திரன் 5 கூடிய பஞ்சமாதிபதியாக வந்தாலும் இந்த சந்திரன்றது ஃபஸ்ட்டு ஒரு நியூட்ரலான பிளானட் தான். ஏன்னா ஒரு தசாபுத்தி நடத்துது அப்படின்னா தசாபுத்திக்கு லக்னம் ப்ளஸ் ராசி ரெண்டுத்தையும் தான் பார்ப்போம். அப்போ ராசிபடி பார்க்கும்போது சந்திரன் எந்த அமர்ந்திருக்காருன்னு தான் பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது சந்திரன்றது ஒரு நியூட்ரலான பிளானட்டாக தான் வருவார். ஸோ சந்திர தசை அப்படின்ற மீன லக்னக்காரருக்கு ஒரு சிறப்பளி கூடும். பட் நல்ல இடத்தில் அமர்ந்தால் லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ 5, 7, 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இந்த மாதிரி இடத்துல அமரப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நற்பலனை கொடுக்கும். மன்னிக்கவும், 7ஆம் இடத்துல இல்லை, 1, 2, 5, 9, 10 இந்த 5 ஸ்தானங்களில் எந்த அமர்ந்தாலும் சந்திரதசை இந்த மீன லக்னம் சிறப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. ஒரு ஜாதக கட்டத்தில் நல்ல தசாபுத்தி வந்தால் தான் நம் வாழ்க்கையை உயர்வடை செய்யும். அந்த நல்ல தசாபுத்தி வரணும் அப்படின்னா நல்ல யோகாதிபதிகள் தசை வரணும். ஸோ யோகாதிபதிகள் தசை வந்தால் மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் கிடையவே கிடையாதுங்க. இவங்க லக்கண சுபர் லக்கண யோகாதிபதி அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்தால் கொடுக்குறாங்களோ இல்லையோ நிச்சயமாக கெடுக்க மாட்டாங்க. இதுதான் நான் மெயினாக சொல்ல வர கான்செப்ட் இதுதான். ஸோ லக்கண சுபதிராங்க லக்கணத்துக்கு யோகாதிபதி தசை மட்டும்தான் யோகத்தை செய்யணும்னா அப்படி கிடையாது. லக்கணத்து மறைவுஸ்தான அதிபதியும் நிச்சயமாக யோகத்தை செய்யும். லக்கணத்துக்கு 6, 8 பாண்டக்கூடிய அதிபதியும் பாதகாதிபதியும் நன்மையை செய்வார். நன்மையை செஞ்ச ஜாதகம் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது லக்கண சுபர் அப்படின்னு வருகிற பட்சத்தில் இவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நிச்சயமாக கெடுக்க மாட்டாங்க. ஒரு யோக கிரகம் மறையலாம், நிச்சயமாக அவங்க கெடக்கூடாது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கெட்ட கிரகம் மேலும் கெடும்போது அது யோகத்தை வழங்கும். ஆனால் அதுவே ஒரு நல்ல கிரகம் நல்ல யோகத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் கெட்டு போச்சுன்னா நிச்சயமாக கெடுபலனை தான் கொடுக்கும். ஸோ நல்ல கிரகம் நிறைஞ்சு மட்டும்தான் இருக்கும். அப்போ யோகாதிபதி நிறைந்திருந்தால் தான் பலனை கொடுப்பாரா? அப்படியே கிடையாது. யோகாதிபதி மறைந்திருந்தாலும் நற்பலனை கொடுப்பார். ஆனால் அவர் மறையலாமை தவிர கெடக்கூடாதுன்னா இப்போ மீன லக்கணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மீன லக்கணக்காரனுக்கு செவ்வாய் முதல் தர யோகாதிபதி. அவர் 6, 8 பாண்டில் 3, 6, 8 பாண்டில் எந்த நின்னாலும் யோகத்தை கொடுப்பார். ஒருவேளை அவர் பாதஸ்தானத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதனோட புதனும் பின்னப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவ்வாய் தசை ரொம்ப நிச்சயமாக மைனஸாக தான் இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம சொல்லலாம் லக்கணத்து யோகாதிபதி வீடு கொடுத்த ஆட்சி உச்சம் பெறார், அப்படியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கணத்து யோகாதிபதி பாதகத்தில் அமரும் போதே கெட்டு போயிட்டார் ஒன்று. இன்னொன்று அந்த இடத்துல புதன் கூடும் போது மேற்கொண்டு பிரச்சனையை தான் உருவாகும். ஏன்னா செவ்வாய்க்கு நட்புகோள் தசை நடக்கக்கூடிய செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய்க்கு நட்புகோளோட துணை இருந்தால் தான் அது சிறப்பு. அதாவது ஒரு வீட்டில் தலைவன் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அந்த குடும்பம் அந்த குழந்தை மனைவி அப்பா அம்மா பெற்றோர் எல்லாமே நான் இருந்து சுற்றுச்சூழல் எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த குடும்ப தலைவனுக்கு பெருமை. அந்த மாதிரி அந்த தசை நடக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்யணும் அப்படின்னா அவர் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அது வீடு கொடுத்த அதிபதி சுற்றி இருக்கக்கூடிய கிரகம் அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் உயர்வு தாழ்வுன்றது. ஸோ அதனால் ஒரு யோகாதிபதி தசை நடக்குது அப்படின்னா அவர் மறையலாம், கெடக்கூடாது. இதே அவயோகாதிபதி தசை நடக்குதுன்னா அவர் நிறைஞ்சு நிற்கக்கூடாது, நிச்சயமாக மறைஞ்சு தான் நிற்கணும். மறைஞ்சு நின்றாலும் நிச்சயமாக நிறைஞ்ச பலன் நிச்சயமாக அந்த மறைவுஸ்தான அதிபதிகள் கொடுப்பாங்க. ஒரு 6, 8 பாண்டக்கூடிய அதிபதி தசை நடக்குது அப்படின்னா அவர் நிச்சயமாக பாதஸ்தானில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நன்மையை கொடுப்பார். ஒரு 6 கூடிய அதிபதி 8ல் மறைஞ்சாலோ 8 கூடிய அதிபதி 6ல் மறைஞ்சாலோ ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனால் அது எல்லா லக்கணத்தும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ரிஷப லக்கணக்காரனுக்கு சுக்கிரன் 6லேருந்து தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக சுக்கிர தசையில்
ஏதாவது ஒரு புத்தி வரும்போது ஒரு விபத்து கண்டமோ இல்லை ஆயுள் கண்டமோ இல்லை மறக்க முடியாத அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையோ இல்லை சிறைவாசம் செல்வதோ நிச்சயமாக ஒன்று நடக்கும். ரிஷப லக்னத்துக்கு 6ல் சுக்கிரன் வந்து தசாபுத்தி நடக்கும்போது அது குருவால் பார்க்கப்பட்ட குரு சமணம் ரிஷப லக்னம் 12லேருந்து குருவும் சுக்கிரன் நேரடி பார்க்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நடக்கும். சுக்கரதசை குரு புத்தி இல்லை சுக்கரதசை சுய புத்தி, இந்த 2 புத்தியில் நிச்சயமாக ஏதாவது ஒரு கண்டத்தை நிச்சயமாக ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க. நம்ம நினைப்போம் 6 கூடிய அதிபதி மறைஞ்சு தானே இருக்காங்க, அப்படி கிடையாது. 6 கூடிய அதிபதி 6ல் இருந்தாலோ இல்லை இதே ரிஷப லக்னம் சுக்கிரன் 6ஆம் இடத்துல எல்லாமே 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இதே 12ஆம் இடத்துல இருந்தால் அப்படி வராது. இதுதான் விஷயம். ஸோ ஒரு மறைவு ஸ்தானம் மறைந்திருந்தால் சிறப்பு, அந்த மறைந்திருக்க இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் ஏராளமான விதிகள் உண்டு, அது அட் த சேம் டைம் ஏராளமான விதி விலக்குகளும் உண்டு. ஸோ விதியை மட்டுமே தெரிஞ்சு இது இப்படி தான் நடக்கும், யோகாதிபதி தசை யோகத்தை மட்டும்தான் செய்யும், ஐயோ விரையாதிபதி தசை வருது விரையம் செஞ்சிடும், 6 கூடிய அதிபதி தசை வந்து நோய் நொடி வந்துடும், அப்படியெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாதுங்க. யோகாதிபதி தசையும் யோகத்தை பெற்று அதே மாதிரி அவயோகத்தை பெற்றவர்களும் உண்டு. அவயோகாதிபதி திசையில் கஷ்டத்தை பெற்றவங்களும் இருக்காங்க, நல்ல சுப பலனை பெற்றவங்களும் இருக்காங்க. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.